இன்றைக்கி உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். இந்த உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் இன்றைக்கி புற்றுநோயுடைய எண்ணிக்கை இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் 16 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. இது கடந்த 10 வருடங்களில் கிட்டத்தட்ட 70-80% அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தமிழகம் இந்தியாவில் 5வது மாநிலமாக இருக்குது எண்ணிக்கையில். கோவை மாவட்டம் தமிழ்நாட்டில் 5வது மாவட்டமாக இருக்குது. சரிங்க. மெயினாக ஆண்களுக்கு வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோயும், பெண்களுக்கு மார்பக புற்றுநோயும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும், சினப்பை முட்டை புற்றுநோயும் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா 50% மேலே இந்த புற்றுநோய்களை ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்க முடியும். ஆரம்ப நிலையில் இவங்களுக்கு ஸ்க்ரீனிங் மூலம் கண்டுபிடிச்சுன்னா இவங்களை ஆரம்ப நிலையில் குணப்படுத்த முடியும். இதுக்கு பற்றிய விழிப்புணர்வு வேணும். அதுக்காக தான் இன்றைக்கு ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம், ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் சார்பில் சமூக ஊடக விழிப்புணர்வு, அதாவது சோஷியல் மீடியா மூலமாக அவேர்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் காமனாக இருக்கக்கூடிய 14 கேன்சர்கள், பொதுவாக மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இரைப்பை புற்றுநோய், பிளட் கேன்சர்ஸ், நுரையீரல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், அதுக்கப்புறமா லிம்ஃபோமான்னு சொல்லக்கூடிய நெருக்கட்டியில் வரக்கூடிய புற்றுநோய், இப்படி காமன் புற்றுநோய்களை நம்ம ஒரே நேரத்தில் சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரே நல்ல ஒரு டெடிக்கேட்டட் பர்சன் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். இதோட தரவுகளை சரி பார்த்து இந்த ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுப்போம். ஏன் இதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி சமூக ஊடகங்கள் தான் எல்லா பக்கமுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது பல ஏரியாவில், அரசியலில், சினிமாவில், இப்படி பல தாக்கத்தை ஏற்படுது. புற்றுநோய் விழிப்புணர்வுலையும் நம்ம ஏன் இதை கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேன்சர் அவேர்னஸை ஃபஸ்ட்டு டைம் சோஷியல் மீடியா அவேர்னஸில் கொண்டு போயிருக்கோம். இதோட மெயின் நோக்கமே புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு வரணும். புற்றுநோய் பயமுறுத்துறதுக்காக இல்லை, ஏன்னா எண்ணிக்கை அதிகமாகுது. புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கலாம். புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு வந்தால், ஆரம்ப நிலையில் அவங்கள நம்ம ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா குணப்படுத்த முடியும். ஏன்னா மேலை நாடுகளெல்லாம் கேன்சர் சர்வைவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், அவங்க கண்டுபிடிக்கக்கூடியது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2க்கு மேலே அவங்க போகிறதே கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் நம்ம 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜில் தான் வரோம். அப்போ அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையோட ஆயுளை நம்மளால் கூட்ட முடியுது, அவங்கள முழுசாக குணப்படுத்த முடியல. ஸோ இதற்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாமை தான். ஸோ விழிப்புணர்வு தான் மக்களுக்கு தேவை. அதை மனசில் வச்சுட்டு தான் நமக்கு அந்த சமூக ஊடக விழிப்புணர்வை முன்னெடுத்திருக்கோம்.